உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம டிராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பழவேற்காடு. சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பழவேற்காடு புலிகேட் லேக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பழவேற்காடுக்கு வந்து 2 வழியாக போகலாம். ஒன்று மீஞ்சூர் மீஞ்சூர்லேருந்து திருவள்ளவாயல் காட்டூர் வழியாக போயிட்டு பழவேற்காடுக்கு போகலாம். இன்னொன்று பொன்னேரி போயிட்டு பொன்னேரியிலேருந்து திருப்பாலைவனம்லேருந்து பழவேற்காடு அந்த வழியாக போகலாம். பழவேற்காடுக்கு பொன்னேரியிலேருந்து ரெகுலராக பஸ் இருக்குது. மீஞ்சூர்லேருந்து ரொம்ப ரேர் தான். பைக் ரூட்டு காரில் வர மாதிரி இருந்தால் மீஞ்சூர் ரூட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ரூட்டு கொஞ்சம் கிட்ட தான் பொன்னேரியை விட கம்பேர் பண்ணும்போது. அப்படியே போயிட்டுருக்கோம். திருவள்ளவாயல் பஜாரை தாண்டி போயிட்டுருக்கோம். மீஞ்சூர்லேருந்து 25 கிலோமீட்டர் வந்துட்டோம் பைக் ரோட்டில். பழவேற்காடு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு அந்த பீச்சு காற்று இப்போவே என் மேலே படுறது தெரியுது. இன்னும் 2 நிமிஷத்தில் போயிடுவோம். பழவேற்காடு வந்துட்டோம். பழவேற்காடோட மெயின் பஸார் இந்த ரோடு தான். பார்க்குற இந்த ரோடு தான் பழவேற்காடோட மெயின் பஸார். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த ரோடில் ஸ்ட்ரைட்டாக போனோம் லைட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீன் ஏலம் விடுற கூட்டத்துக்கு போய் பார்ப்போம். அதுக்கு அடுத்து லைட் ஹவுஸ் 10 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. 10 மணிக்கு மேலே நம்ம லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாம். பழவேற்காடு உள்ளே வந்துட்டோம். இப்போ கரெக்டாக நம்ம அந்த லைட் ஹவுஸுக்கு எதிர்க்க மீன் பிடிச்சிட்டு மீன் ஏலம் விடுற இடத்துக்கிட்ட இருக்கோம். இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தண்ணி வாட்டம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் முதல்ல நான் வரும்போது இங்கே தண்ணி நல்லா அருமையாக மேலே ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னன்னு தெரியல, தண்ணியோட வாட்டம் பார்த்தீங்கனாலே தெரியுது. தண்ணி அளவும் கம்மியாக இருக்குது. இதுதான் அந்த மீன் ஏலம் விடுற கூடம். இங்கேருந்து மீன் இது பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த மீன் ஏலம் விடுற கூடத்துலேருந்து அப்படியே அங்கே விற்பனைக்கும் இருக்குது. அப்படியே வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இங்கேருந்தே பண்ணுறாங்க. நம்ம இப்போது பழவேற்காடு லைட் ஹவுஸ் அந்த பிரிட்ஜில் தான் இருக்கோம். பழவேற்காடு அப்படின்னு சொன்னோடனே இங்கே மீன் எறா இந்த போட்டிங்கு இந்த விஷயம்லாம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டு, இங்கே எல்லாமே அது ஃபேமஸ் தான். ஆனால் பழவேற்காடுக்கு இன்னொரு முகமும் இருக்குது. பழவேற்காடு 2ஆம் நூற்றாண்டிலே இயற்கையான துறைமுகமாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த இந்த பழவேற்காட்டில் தான் நம்ம இருக்கோம். இது முதல்ல போர்ச்சுகீசர்களால் 1500களில் இந்த இடம் ஆக்குப்பை பண்ணி அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்து, அதுக்கப்புறமா டச்சு கிட்டத்தட்ட 1600லேருந்து 1700 வரையும் டச்சு தான் பழவேற்காடை ரூல் பண்ணுறாங்க. ரூல் பண்ணது மட்டும் இல்லாமல் அடிமைகளை இங்கேருந்து கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கான ஆய்வுகளும் இருக்குது. இதுதான் பழவேற்காடோட பஸ் ஸ்டாண்டு. இந்த மெயின் உள்ளே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுன்னா தனியாக பஸ் ஸ்டாண்டு கிடையாது. இது இந்த லைட் ஹவுஸ் போகிற ரோடு. இந்த லைட் ஹவுஸ் போகிற ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னேரி, ரெட் ஹில்ஸு, டோல்கேட்டு, சென்னை டோல்கேட் திருவிட்டூர் பகுதியிலேருந்து பழவேற்காடுக்கு பஸ் இங்கே இருக்குது. இவங்க இங்கேருந்து தான் பொன்னேரி வழியாக மீஞ்சூர் வழியாக சென்னை நகரத்துக்கு வர முடியும் பஸ்ஸில். ட்ரெயினில் வந்தாலும் மீஞ்சூர் பொன்னேரி அங்கேருந்து இவங்க திரும்பி பஸ்ஸு தான் ஆக்சஸ் பண்ணி வரணும். பஸ் ஸ்டாண்டுன்னு தனியாக இல்லை, இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க மெயின் ரோட்லேயே. இவ்வளோ பெரிய பழவேற்காடு இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு இடம் இல்லைன்றது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தோட மிகப்பெரிய வர்த்தகத்தோட ஒரு சப்போர்ட் பார்த்திங்கன்னா பழவேற்காடு இந்த ஃபிஷர்மேனோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்களோட சப்போர்ட் இருக்குது. பழவேற்காடை பொறுத்தவரையும் இது ஒரு ப்ராப்பர் போட்டிங் வசதி எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த மீன் ஏலம் விடுற கூட இருக்குது, அது பக்கத்துலேயே உங்கள் ஃபிஷர்மேன் இங்கே இருக்கிற மீனவர்களே கூப்பிட்டு போகிறாங்க.
எதுவும் கவர்மெண்ட்டு இங்கே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போட்டிங் போகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது. ஒரு 25 பேர் கிறிஸ்மஸ் அப்போது முகத்துவாரத்துக்கிட்ட ஆட்களை அதிகமாக ஏற்றிட்டு போயிட்டு விபத்து நடந்ததாக நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். எதுவும் ப்ராப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அவங்க எதுவும் ரெடி பண்ணல. பட் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக 2 பேர் தான் இந்த போட்டில் போகிறோம். அது போயிட்டு நம்ம அந்த முகத்துவாரன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது தூர்வாரனா மட்டும்தான் இந்த இடத்துல இவங்களுக்கான அந்த மீன் பிடிக்கிறதுக்கான அந்த வளம் வந்து இங்கே இருக்கும். மீன், எறா, அப்படி இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இப்போ அந்த முகத்துவாரத்துக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். ஏரியிலிருந்து அந்த கடல் வழியாக கடல் நோக்கி அந்த முகத்தாறு கிட்ட போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதை தாண்டினா இதோட ஆழம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடலோட காற்று அப்படியே மேலே படுது. பாருங்க, ஏரியிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ கடல் கிட்ட போகிறோம். கடல் நோக்கி போகிறோம். நம்ம ஒரு டூரிசமாக நினைக்கிறோம். நீங்கள் சுற்றி பாருங்க, எல்லாம் ஃபிஷர்மேனோட அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றத. சுற்றி ஃபிஷர்மேன் தான் இருக்காங்க. எல்லாமே அந்த ஒரு சின்ன படகு, ஒரு ஒரு நாட்டு படகுன்னு கூட சொல்ல முடியாது. அதை எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாகவே மீனவர்கள் தான் இருக்காங்க. இந்த பழவேற்காடு ஏரின்றது அது அவ்வளோ மீனவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த மீன் ஏட விடுற கூடத்துலேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த பிரிட்ஜு ரொம்ப சின்னதாக தெரியுது, அந்த லைட் ஹவுஸ். நம்ம இப்போ அங்கேருந்து எவ்வளோ தொலைவு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் கடல் அந்த முகத்துவாரத்துக்கிட்ட போயிடுவோம். தண்ணி அங்கே அந்த ஏரியில் இருக்க ஆழத்தை விட இங்கே ஆழம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த தண்ணி பார்த்தீங்கனாலே. போட் அப்படியே ரொம்ப தத்தளிக்குது. ஆழம் ரொம்ப அதிகமான பகுதி. நம்ம ஆல்மோஸ்ட்டு முகத்துவாரத்துக்கிட்ட வந்துட்டோம், கடலுக்கிட்ட வந்துட்டோம். எல்லாம் மீனவர்கள்லாம் தொழிலுக்கு போயிட்டு கடல்லேருந்து திரும்பி அந்த ஏரி வழியாக அந்த மீன் ஏலம் விடுற கூடம் அவங்கவுங்க அந்த பகுதிக்கு திரும்புகிறாங்க. நம்ம இப்போ தான் அந்த முகத்துவாரத்துக்கிட்ட போகிறோம். ஒரு 20 நிமிஷமாக படகுல வந்துட்டுருக்கோம். அதான் நம்ம நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் அந்த முகத்துவாரம். முகத்துவாரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இதுதான் முகத்துவாரத்து தூர்வாடுற அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அந்த கடலும் இந்த ஏரியும் ஒன்று சேர்ற இடம், அதுதான் அந்த முகத்துவாரம்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டோம். ட்ராவல் பண்ணி இந்த முகத்துவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கடலும் ஏரியும் ஒன்று சேர்ற இடம். இந்த கடல் தண்ணீர் இதில் வர்றதுக்கும் இதுலேருந்து திரும்பியும் அந்த தண்ணீர் கடலுக்குள்ளே போகிறதுக்குமான இடம் வந்து இதுதான். பார்க்குறீங்க, இப்போ அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தூர் வர்ற பணி நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த முகத்துவாரத்துக்கிட்ட போட்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்தோன்னா பாருங்கள், இதுதான் அந்த கிழக்கு பகுதி கடல். இந்த தண்ணி அதிலிருந்து அப்படியே இந்த ஏரி இதன் வழியாக அந்த இதில் வந்து இந்த இடம்தான் இப்போ எதிர்க்க நீங்கள் பார்க்குற அந்த ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அந்த இடம்தான் மெயினாக கடலும் இந்த ஏரியும் ஒன்று சேர்ற இடம். இந்த கடல் தண்ணீர் வந்து இது உள்ளே வரணும், இந்த தண்ணி திரும்பியும் ஏரி தண்ணி கடலுக்குள்ளே போகணும்.
அது வந்து அடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த இயற்கை சூழல் வந்து மாறிடுச்சுன்னா இந்த வழி இல்லைன்னா கடலுக்கு போய் இந்த மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க முடியாது. நம்ம இந்த போட்டில் ட்ராவல் பண்ணி இந்த முகத்துவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த ட்ராவலே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கடல் அந்த உப்பு காற்று மேலே பட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வாங்க. நிறைய பேர் ஒரே போட்டில் ஏற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அலோவ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன போட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் வரலாம். அந்த மாதிரி வந்தோன்னா அது எதுவும் நம்மளுக்கு பெரிய விபத்துகள் அதெல்லாம் ஏற்படாது. அதை நீங்கள் தான் அதை பார்த்தோம். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ எதுவுமே அதை வந்து பார்க்கல. இது வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு டூரிசமாக தான் இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு ஊருக்குமே ஒரு விஷயம் வந்து இதயமாக செயல்படும். அந்த இதயம் என்பது இந்த வளம் தான். இந்த ஊருக்கு பழவேற்காடுக்கு வந்து இந்த முகத்துவாரம் தான் பழவேற்காடோட மீனவர்களுக்கு இதயமாக செயல்படுது. அது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த முகத்துவாரத்தில் தான் இதோட இந்த அளவில் தான் இந்த கடல் நீர் வந்து ஏரிக்கும், ஏரியில் இருக்க நீர் திரும்பவும் கடலுக்குள்ளேயும் புகுறதுக்கான வழி வந்து இதுதான். இது வந்து மழை பெஞ்சதுன்னா இந்த தண்ணி நீரோட்டம் வந்து அதிகமாகி அந்த கடல் நீர் உள்ளே போகிறதுக்கான அந்த வழி வந்து அதிகமாகுது. அப்போ உங்களுக்கு வந்து தண்ணீர் நிறைய இருக்கும் போது இங்கே கொஞ்சம் வளமாக இருக்குது. இந்த மீன் பிடிக்கிறதுக்கும் இங்கே எறா உற்பத்திக்கும் நல்ல வளமாக இருக்குது. கடலுக்குள்ளேயும் போய் உங்களால் தொழில் பண்ண முடியுது. அப்படி இல்லை, மழை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கான அந்த இடம் வந்து அடைக்கப்படுது. இத்தனை நாளாக வந்து இவங்க மீனவர்கள் ஒரு 30-35 கிராம மக்கள் வந்து எல்லாம் ஒரு நாள் கூடி இந்த தூர் வர்ற பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேனில் இந்த கவர்மெண்ட்டோட மூலிமா இந்த தூர் வர்றாங்க. ஆனால் இது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. இது முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு அதோட அனுபவம் என்னன்றது தெரியும்னு சொல்லி மீனவர் சொல்கிறாரு. நம்ம கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேனு தான். போட்டிங்கும் அவர் பண்ணுறாங்க. சேஃப்டியாக நம்ம வந்துட்டோம். நீங்களே எப்போ வந்தாலும் சேஃப்டியை மைண்டில் வச்சுக்கின்னு இங்கே வாங்க. ஆனால் இது ரொம்ப ஆழ்கடல். இந்த ஆழ்கடலில் வந்து விளையாட்டாக நீங்கள் குளிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இயற்கையை ரசிங்க. நம்ம சுற்றி பறவைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை பெருசாக பார்க்க முடியல. சைபீரியன் பறவைன்னு சொல்லக்கூடிய பறவை இந்த கிழக்கு நாடுகள்லேருந்து இங்கே நிறைய பறவைகள் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடம் தான் முகத்துவாரம். இதுதான் மெயின். அதுக்குள்ளே தான் கடலுக்குள்ளே ஏரியிலேருந்து கடலுக்குள்ளே வந்து மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படியே நீங்கள் இப்போ திரும்பினீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கிரேனில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அது எப்படி இருக்கும், அந்த நீர் உள்ளே வர்றது வெளியே போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த கடல், பழவேற்காடு பீச் கடல். இதுதான். இதுலேருந்து நீங்கள் அப்படியே அந்த தண்ணி அப்படியே ஏரிக்கு வர இடம் எக்ஸாக்டாக இதுதான் அந்த கடல்லேருந்து ஏரிக்கு தண்ணி உள்ளே வர இடம். அங்கே தான் நம்ம இருக்கோம். பாருங்கள், தண்ணி உள்ளே வர்றதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஆச்சரியம். இயற்கை தாங்க. இயற்கையாக அந்த கடல் தண்ணி வந்து ஒரு டைமில் உள்ளே வருது. அப்புறம் ஒரு டைமில் அந்த தண்ணி தேங்கி நிற்கிது ஏரியில். திரும்பி அந்த தண்ணி அதிகமாகும் போது மழை பெய்யும் போது கடலுக்குள்ளே போகுது. இந்த இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது, கட்டமைக்கவும் முடியாது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த கடல் நீரும் இந்த ஏரியும் கலக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த இடம் எக்ஸாக்டாக. அந்த கடல் தண்ணி வந்து இந்த ஏரிக்குள்ளே வர இடம் எக்ஸாக்டாக இதுதான். பாருங்கள், நண்டு ஓடுது. நண்டு ஓடுறான், அவனை பிடிக்க முடியாது போல். பாருங்கள், போட்டு கடல்ல இருந்து கரெக்டாக அந்த ஏரிக்குள்ளே வர இடம் இதுதான். ஒரு நண்டு ஓடுறான் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். அது பாருங்க, சண்டை போடுவான் போல விட்டா. அவன் இந்த கோபுர கேமராவை பார்த்து ஓடுறான். பயங்கரமாக இருக்குங்க அந்த நண்டு பார்க்கறதுக்கு. சண்டை போடுறான், ஏலியன் மாதிரி பார்க்குறான் அப்படியே. என்ன இதுதாங்க பாருங்க, இந்த சமுத்திரம் பழவேற்காடு ஏரி இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய ஒவ்வொரு நீர் ஏரி வந்து நம்ம பழவேற்காடு ஏரி தான். அந்த ஏரி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பழவேற்காடு வந்து வர்த்தகத்தில் ஒரு முக்கியமான பகுதி. மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த பழவேற்காடு பகுதி
இந்த ஏரியும் இந்த கடலும் தான். இது அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறைகளுக்கும் இந்த ஏரியும் இந்த பழவேற்காடும் என்றைக்குமே இந்த அழகோட இந்த வளத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். பாருங்கள் எங்கே இருக்கும் பாருங்கள், பாருங்கள் கடல் தண்ணி அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்குது. இதை பாருங்களேன், இதை பாருங்கள் தண்ணி வந்த பாடையாகவே இருக்குது, அப்படியே உள்ளே வருதுங்க. இவ்வளோ தண்ணி அப்படியே இந்த ஏரிக்குள்ளே வருது பாருங்கள். ஏரிக்குள்ளே மெல்ல சுமார் ஒரு 40-45 கிலோமீட்டர் பரப்பளவு இந்த பழவேற்காடோட ஏரி. இந்த பழவேற்காடோட அந்த ஏரியோட வடக்கு பகுதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஸ்வான் ஏவுதளம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஏவுகாலத்தில் ராக்கெட் விடும்பொழுது இந்த பழவேற்காடை சுற்றி இருக்க மீனவ கிராமங்கள்லேருந்து மீன் பிடிக்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அனுமதி இல்லை அப்படின்றது தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஏரி வடக்கு பகுதி ஆந்திராவை ஒட்டி ஆந்திராவுக்குள்ளே இருக்குது. ஏரியோட தெற்கு மேற்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாடோட எல்லையில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஏரிங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து இந்த இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இந்த இடத்துக்கு இந்த இயற்கையை நீங்கள் ரொம்ப அழகாக ரசிக்கணும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த இடம் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, இந்த கடல் நீர் ஏரிக்குள்ளே வர்றது அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு கடல் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த கடலும் இந்த ஏரியும் இது ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்கலாயிடும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இங்கே இருக்க மீனவ நண்பர்கள், இங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு புதுசு, அவங்க சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம இப்போ அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கடைசி வெளியே போகிறோம், அங்கேருந்து நம்ம என்ன விஷயன்றதை பேசுவோம். பாருங்கள் தண்ணி ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ளே வருது. ஆமாம் ஆமாண்ணா, தண்ணி அதிகமாகிடுச்சு. முகத்துவாரத்துலேருந்து திரும்பி நம்ம பழவேற்காடு ஏரி நம்ம அந்த மீன் ஏழை விடுற கூடத்துக்கு போகிறோம். நீங்கள் பார்த்துட்டோம், ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் எப்பவுமே இங்கே வரும்போது போட்டிங் வந்தீங்கன்னா டைமிங் கேட்டுங்க. நீங்கள் முகத்துவாரத்துக்கிட்ட இங்கே விடும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றத தெளிவாக கேட்டுங்க. ஏன்னா ஒரு சிலர் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரமாவது இங்கேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த டைமிங் கேட்டுக்குன்னு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கு எவ்வளோன்னு பேசுங்க. மினிமம் 4 பேர் 5 பேர் வந்தால் 1000 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் எவ்வளோன்றதை தெளிவாக முதல்ல கேட்டுங்க, டைமிங்கு அமௌண்ட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. இப்போ நம்ம முடிச்சிட்டோம், அடுத்தது வேலைக்கு போயிடலாம். பழவேற்காடோட அழகே போட்டிங் போயிட்டு நீங்கள் இந்த ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த ஊரோட அழகே தெரியுது. ஒரு பக்கம் அந்த லைட் ஹவுஸு, இந்த பக்கம் இந்த மீனவ கிராமங்கள், நடுவில் இந்த மீனவர்கள்லாம் இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொக்கு நிறைய இருக்குது. இப்போ பார்க்குற அந்த மூக்கு பெருசாக இருக்குது, இதுதான் சைபீரியன் பறவைன்னு சொல்கிறாங்க. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அந்த கிழக்கு நாடுகள்லேருந்து இங்கே வர்றதுதான் சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது அதோட மூக்கு. போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. முகத்துவாரம் அந்த கடல் நீர் ஏரிக்குள்ளே வர அந்த இடத்த பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. போட்டிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து லைட் ஹவுஸ் எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க? 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க, 10 to 5. அடுத்து லைட் ஹவுஸ் போய் பார்ப்போம். பழவேற்காடை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ரூல் பண்ண இந்த டச் அவங்களோட அந்த ஆஃபீஸர்ஸோட கல்லறை. எலும்புக்கூட பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சுமார் ஒரு 500 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கல்லறையில் இருக்கும் அப்படின்னும் போது நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் அந்த லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். அடப்பாவீங்களா, இந்தியில் எழுதியிருக்கானுங்கப்பா, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கரெக்டாக எழுதியிருக்காங்க போல்.